ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 20 முதல் 35% வரை சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கறத எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டவுட். இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அனைத்து விஷயங்களையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். 8th பே கமிஷனோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை மறு ஆய்வு செய்வதற்கான 8வது மத்திய ஊதிய குழுவிற்கான ஆலோசனைகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 30, 2026 வரை பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. இப்போ 8வது ஊதிய குழு அப்படின்னு எடுத்துக்கும் போது லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் படிகளை மறு ஆய்வு செய்து வரும் 8வது மத்திய ஊதிய குழு அறிவிப்பு வெளியிடப்பட்டதிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட 18 மாத காலக்கெடுவுக்குள் இப்பணியை முடிக்க இரவும் பகலுமாக உழைத்து வருகிறது. அதாவது என்ன அப்படின்னா, கடந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரியிலேயே. அதுக்கப்புறம் இதுக்கான தலைவர் நியமனம் அஃபீஷியலாக 18 மாதங்களுக்குள்ள இது வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் தான். ஸோ அதனால தான் இந்த 18 மாதங்கள் காலக்கெடு அப்படிங்கிறத நம்ம இப்போ குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது, இது ஜனவரி 1, 2016 முதல் டிசம்பர் 31, 2025 வரை அமலில் இருந்த 7வது சம்பள குழுவிற்கு பதிலாக அமலுக்கு வர உள்ளது. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இதுதான் இந்த பே கமிஷன். ஓகேங்களா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளம் வந்து ரிவைஸ் பண்ணப்படும். அதன் அடிப்படையில் இப்போ வரைக்குமே ரன்னிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னா 7th பே கமிஷன், அதாவது 7வது ஊதிய குழு தான் இப்போ வரைக்குமே ரன்னிங் இருக்கு. ஆனால் 7வது ஊதிய குழு இதோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2016 இருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் தான் ஆல்ரெடி இது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த 8th பே கமிஷனுக்கான ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னும் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி வந்திருக்காது. ஸோ அதோட சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நிதி அமைச்சகம் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், பணியாளர்கள் சங்கங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து ஆலோசனைகளை கோரியுள்ளது. கருத்துக்களை ஏப்ரல் 30, 2026 வரை இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு பொருளாதார சூழல்ல ஒவ்வொரு ஓய்வூதியதாரருக்கும், ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த பொருளாதார சூழலை எவ்வளவு சம்பளம் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கான டிஏ எவ்வளவு கொடுக்கலாம், அது போக அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே எவ்வளவு உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது சில ஊழியர் சங்கங்கள் இருக்கும், மத்திய அரசு ஊழியர்களுக்கான சங்கங்கள், அதே மாதிரி இதுக்கு எதிரான கருத்துக்கள் நிறையவே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன டேட் வரைக்கும் ஆலோசனையாக கோரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2026 வரைக்கும் இணையதளம் மூலமாக உங்களோட கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளலாம், சமர்ப்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதையும் ஏற்று பென்ஷனர்ஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கான சேலரி ரிவைஸ்லையும் நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான ஃபைனல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து இணையதளம் மூலமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆணையத்தில் செயல்பாட்டு வரையறைகள் 2025 நவம்பர் 3 அன்று அறிவிக்கப்பட்டன. மேலும் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அந்த குழுவுக்கு 18 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் அது ஊதிய கட்டமைப்புகள் மற்றும் ஓய்வூதிய பலன்களின் திருத்தங்களுக்கு வழிவகுக்கக்கூடும். அதாவது கடந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவம்பர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவம்பர் 3, 2025 இருந்து அப்பதான் இதுக்கான ப்ராசஸ் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து 18 மாதங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசம் கம்ப்ளீட் ஆகி 5வது மாசம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஆவரேஜா 17 மாதங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதோட பலன்கள் எல்லாமே மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா முன்மொழியப்பட்ட இந்த திருத்தத்தால் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் கிட்டத்தட்ட 69 லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதோட எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியா முழுமைக்கும் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் 69 லட்சம் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்ஸுக்கும், இவங்க எல்லாத்துக்குமே இதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். இந்த 8th பே கமிஷன் ரிவைஸ் ஆனதும் 18 மாசத்துக்கு அப்புறம். அடுத்ததா அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் 8வது ஊதிய குழுவின் பலன்களை 2026 ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு நிலுவைத் தொகையாக பெறுவார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
8th பே கமிஷனோட டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 1, 2026 ஸ்டார்டிங். இதிலிருந்து 10 வருஷம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஆல்ரெடி 2 மாதங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நிலுவைத் தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கான நிலுவைத் தொகையும் இது ரிவைஸ் ஆகி 18 மாதங்கள் முடிஞ்சு உங்களுக்கான சம்பளம் வரும்போது நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். இல்லை அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 8வது ஊதிய குழுவின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சுமார் 20 முதல் 35% வரை சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். அடிப்படை சம்பளத்தை திருத்தி அமைக்க பயன்படும் பொருத்துதல் காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதன் அடிப்படையில் 2.4 முதல் 3 வரையிலான வரம்பில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இறுதி முடிவு பல்வேறு பொருளாதார காரணிகளை பொறுத்தே அமையும். அதாவது இந்த சம்பளம் கணக்கிடக்கூடிய ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர், ஒரு காரணி வந்து பொருத்துதல் காரணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 2016 2.7 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.4 3 வரைக்கும் இருக்கும் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உங்களுக்கான ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பொருளாதார சூழல் எல்லாத்தையுமே நிர்ணயித்து கணிச்சு பண்ணும்போது இதில் ஒரு ஸ்லைடு டிஃப்ரென்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 20-35% உங்களுக்கான சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா CNBC TV 80 தெரிவித்தபடி கர்மா மேனேஜ்மெண்ட் குளோபல் நிறுவனத்தை சேர்ந்த பிரதீக் வைத்தியா இறுதி முடிவு பணவீக்க போக்குகள், அரசின் நிதி நிலைமை மற்றும் வரவிருக்கும் இந்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை பொறுத்து அமையும் என்று கூறினார். அதாவது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் நம்ம 1.7 மினிமம் மேக்ஸிமம் 3 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இதன் அடிப்படையில் வந்து சேலரி ரிவைஸ் ஆகும். ஆனால் இதையும் தாண்டி அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை ஒரு காரணியை வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்க போக்குகள், அதே மாதிரி அரசோட நிதி நிலைமை, அதே மாதிரி பொருளாதார கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதில் எல்லாமே ஃபைனல் பண்ணி தான் உங்களுக்கான ஊதிய உயர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா மேனேஜ்மெண்ட் குளோபல் நிறுவனத்தை சேர்ந்தவங்க பிரதீக் வைத்தியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா முந்தைய ஊதிய குழுக்கள் ஒரு கண்ணோட்டத்தை வழங்குகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். அது எப்படி அப்படின்னா 6வது மத்திய ஊதிய குழுவின் விளைவாக சராசரியாக சுமார் 40% சம்பள உயர்வு வந்து ஏற்பட்டுச்சு. அதே சமயம் 7வது மத்திய ஊதிய குழு 2.57 என்ற சீரான பொருத்துதல் காரணியுடன் ஏறக்குறைய 23 முதல் 25% ஒட்டுமொத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது 6th பே கமிஷன்ல 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு 40% இருந்துச்சு. 7th பே கமிஷன் 2016 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 23 25% சம்பள உயர்வு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 12 முதல் 18 மாதங்களில் நிலவும் பணவீக்கம், 16வது நிதி ஆணையத்திற்கு பிறகான அரசின் நிதிநிலை, வரி வசூல் மற்றும் பரந்த கொள்கை கருத்தாய்வுகள் போன்ற காரணிகளை பொறுத்தே 8வது மத்திய ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரை அமையக்கூடும் என்று வைத்தியா மேலும் கூறினார். அவரை பொறுத்தவரை படிகள் மற்றும் அகவிலைப்படி கட்டமைப்புகளை திட்டமிட்ட முறையில் சரி செய்து கொண்டே குறிப்பிடத்தக்க ஊதிய உயர்வை வழங்குவதற்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த அரசு முனையலாம். அதாவது மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசோட நிதி நிலைமை, வரி வசூல், அது மட்டும் இல்லாமல் பரந்த கொள்கைகள், கருத்தாய்வுகள், அதே மாதிரி நிறைய கோரிக்கைகள், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணிட்டு தான் இதுக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பென்ஷனர்ஸுக்கான அப்டேட்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பென்ஷனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டாங்க. வித்தின் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் ஐடியை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும், அதே மாதிரி ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, என்ன பேலன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டாங்க. மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 முதல் 35% ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.